ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஹாட் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 5 முழு முந்திரி பருப்பு, 8 பாதாம், ஒரு 5-6 ஏலக்காய், 3 மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன். நான் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பால் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிக்கும் போது ஒரு 3 சின்ன பீஸ் பட்டையை நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டை ஆட் பண்ணி பால் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10 பேரிச்சம்பழம் வந்து நான் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். பேரிச்சம்பழம் சேர்த்து கலந்து விட்டு நல்லா அது சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வந்து அந்த பால்லேயே வேக வச்சுக்கலாம். இது ஒரு 3-4 நிமிஷம் எடுக்கும். பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நட்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது கூடவே வந்து நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பால் நல்லா திக்காகிற வரைக்கும் வந்துட்டு நீங்கள் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பால் வந்து நல்லா திக்காகிடுச்சு. கலரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேல் பிங்க் கலரில் வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி இமீடியட்டாக ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பால் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் அதுக்குள்ளே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூடாக இருக்கும் போதே வந்து சர்விங் கிளாஸில் ஆட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி. மார்னிங் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ட்ரிங்க்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக வந்துட்டு இதை கொடுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் அண்ட் டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அயன், பால் வந்து நல்ல கால்சியம் சத்து கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இந்த எக்ஸாம் டைமில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னால் பசங்களோட மெமரி, கான்சன்ட்ரேஷன் எல்லாமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இது வந்து நல்லா சுட சுட குடிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ ஒரு லேட் ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே சூதிங்காக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.